ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப விசித்திரமான காட்சி தான். ரோட்டோரத்தில் ஒரு ஏணி இருக்குது. இந்த வழியாக ஒரு ட்ரக்கு போகுது. போகிற ட்ரக் அப்படியே இந்த ஏணி இழுத்து கொண்டு போகுது பாருங்களேன். நல்ல வேளை பக்கத்தில் ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையன் மேலே படலை. இப்படியும் நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி சம்பவம் தான். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பைக்கில் ஒரே நேரத்தில் நிறைய பேர் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஊர்வலம் மாதிரி. பக்கத்தில் இருக்கிற மதில் பாருங்க, கொஞ்சம் கூட எதிர்பாராத நேரத்தில் அப்படியே பொத்துன்னு விழுந்துடுச்சு. இது எப்படி ஒரு செகண்ட்ல நடந்தது அப்படின்னு நம்பவே முடியலதான். ஆனா ரோட்ல இருந்த ஆட்களுக்கு எதுவும் ஆகல. எல்லாருமே கொஞ்சம் உஷாராகி தள்ளி தள்ளி வந்துட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த மதில் தான். ஆக மொத்தத்துல சுத்தி எல்லா இடமும் உஷாரா தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நடு ரோட்ல நடக்கிற ஒரு சாகசத்தை பாக்குறோம். திடீர்னு ஒரு காரு இந்த அளவுக்கு சுத்த ஆரம்பிச்சிருக்கு. நிறைய காரு வண்டி பைக்கு கூட போகுது. ஆனா யாருக்கு எதுவும் ஆகல. ஆனா யாரோடையும் நிறைய பேப்பர் ரோடு முழுக்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஏதாவது முக்கியமான பேப்பரா இருக்கும் அப்படின்னு ரோட்டோரத்தில் நின்ற ஆட்கள் எல்லாம் வேக வேகமா ஓடி போய் அந்த பேப்பர் எல்லாம் பறந்து போகிறத தடுத்து வேக வேகமா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட்டப்பகல் நேரத்துல கார் ஓட்டுறவங்க எப்படியெல்லாம் வேகம் எடுத்து போறாங்க பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த கார்ல ஏதோ ரிப்பேர் வேலை இருக்குது. அதை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த காருக்கு அடியில போறதுக்காக இவர் பார்த்தாரு. அந்த நேரம் பார்த்து திடீர்னு அந்த காரு கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. இவர் கீழே போகவும் அப்படியே ரிவர்ஸ்ல வந்துடுச்சு பாருங்க. ஆள் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. நல்ல வேளை அவருக்கு ஏதோ ஆகல. ரொம்ப கவனமா தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, காத்து வேகமா அடிக்கிறது தான். மந்தையில் இருக்கிற ஆடுகளை எல்லாம் அடைச்சு வைக்கிறதுக்கான இடம் தான் இது. ஒரு செகண்ட்ல அந்த இடம் எப்படி ஒரேடியா தூக்கி போட்டுடுச்சு பாருங்க. இந்த கூரையெல்லாம் தூக்கிட்டு போற வேகத்தை பார்த்து அங்க இருக்கிற ஆடுகள் எல்லாம் விட்டா போதும்னு வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பெரிய சுத்தியலை கையில வச்சு பெரிய சுவரை இடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம். இந்த அளவுக்கு இடிச்சு கொண்டு வந்துட்டாரு. ஆனா அவரே எதிர்பார்க்கல அடுத்த செகண்ட் இந்த சுவரு இப்படி அவர் மேலே விழுறதுக்கு தயாரா இருக்கும்னு. எப்படியோ ஒரு நொடி பொழுதுல அந்த இடத்த விட்டு ஓடி வந்தாரு பாருங்க. இந்த மாதிரி வேலைகளை 2-3 பேர் சேர்ந்து செய்யறது தான் நல்லது போல. ஒரு ஆளை வேலை பார்க்க போய் கடைசியில சிக்கிறதுக்கு பார்த்தாரு. அவருக்கு நல்ல நேரம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ரோட்ல கார் வேகமா போயிட்டு இருக்கும் போது திடுதுப்புன்னு முன்னாடி வந்து நடு ரோட்ல விழுந்திருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம். அவர் பைக்ல வந்துட்டு இருந்திருக்காரு. வந்த வேகத்துல பைக் தடுமாறி இதுல விழுற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேளை இந்த கார் ஓட்டிட்டு போனவர் உடனே உஷாராகி வண்டியை நிறுத்திட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல சீலை தான் பாக்குறோம். இந்த சீல் கடலுக்குள்ள நீந்தி போறத பார்த்த இவரு அது எப்படி நீந்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரா, இல்ல இவரு நீந்துறத பார்த்து அது கடலுக்குள்ள வேகமா போகுதா? எப்படி இருந்தாலும் சீலை கடலுக்குள்ள அனுப்புனதுல பெரிய நிம்மதிதான். அப்பப்போ சூரிய வெப்பத்துல காயறதுக்காக கரைக்கு வரும். அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டு வாசல் முன்னாடி ரெக்கை விரிச்சு ரெடியா நிக்கிற 2 பறவைகளை தான் பாக்குறோம். கதவை திறக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரே யோசனை தான். ஆனா அந்த பறவைகள் என்னவோ எப்ப திறப்பாங்க உள்ள வரலாம் அப்படின்னு ரொம்ப தயாரா இருக்குது பாருங்க. இங்க இதே மாதிரியான ஒரு பறவையை தான் இந்த ஆத்தங்கர ஓரத்துல பாக்குறோம். இங்க நின்றுட்டு இருக்கிற இந்த பறவையை பார்த்ததும் ஆத்துல இருந்து முதல்ல மெதுவா பக்கத்துல போயிருக்கு பாருங்க. கடைசியில உஷாரான பறவை முதலைய பார்த்துடுச்சு. இவ்வளவு பெரிய முதலையை பார்த்து பயந்து ஓடாம தன்னோட ரெக்கைகளை விரிச்சிட்டு எப்படி அதை பயம் காட்டி மறுபடியும் ஆத்துக்குள்ளே தள்ளி கொண்டு போயிருக்கு. அப்ப இது ரொம்ப தைரியசாலி பறவையா தானே இருக்கணும். இந்த பறவை வர்ற வேகத்தை பார்த்து முதல்ல அப்படியே ரிவர்ஸ்ல வந்து ஆத்துக்குள்ளே போயிடுச்சு. கொஞ்சம் தைரியமா இருந்தா எதையும் சமாளிக்கலாம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல கார் திறந்து உள்ள போறதுக்கு தயாரா இருந்தவர் ரோட்ல தாறுமாற வந்துட்டு இருக்கிற ஒரு மினி டெம்போவை பார்த்தது உடனே உஷாராகி ஓரமா வந்துட்டாரு. எப்படியெல்லாம் வண்டியை ஓட்டி கொண்டு போறாங்க பாருங்க. ஒரு நொடி பொழுதுல தப்புன சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சமே எதிர்பார்க்கல. அடுத்ததான் மான் ரொம்ப சாதுவானது அப்படித்தான் நினைச்சிருப்பான். ஆனா இங்க வில்லத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கிற 2 மான்களை தான் பாக்குறோம். பக்கத்துல இருக்கிற மான் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஒரு ஓரமாவே ஒதுங்கி போயிடுச்சு பாருங்க. ஆனாலும் இந்த 2 மான்களோட சண்டை இப்போதைக்கு நிக்கிற மாதிரி இல்ல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பியூட்டி சலூன்ல நடக்கிற வித்தியாசமான சம்பவத்தை தான் பாக்குறோம். இங்க ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு ரோட்ல இருந்த ஒரு பாம்பு அப்படியே கடைக்குள்ள நுழையிறதுக்கு பார்த்ததும் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம கொஞ்சம் மிரண்டு தான் போனாங்க. ஆமா, யாரா இருந்தாலும் அப்படிதான். ஏன்னா அந்த பாம்போட நீளம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. எவ்வளவு பெருசா டைல்ஸ்குள்ள நுழைஞ்சு உள்ள வரதுக்கு தயாராகுது பாருங்க. அங்கிருந்து எல்லாரும் விட்டா போதுன்னு ஒரே ஓட்டமா ஓடியே போயிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடலில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். கடலால் கொஞ்சம் வேகமாக வர ஆரம்பிச்சது அப்படின்னா எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் கொஞ்சம் தடுமாறி தான் போகணும் போல. 8 திசையும் தண்ணியால் சூழ்ந்து இருக்கும் போது கடல் பயணம் கொஞ்சம் சாகசமானது தான். ஒரு நிமிஷத்தில் எல்லாரும் கொஞ்சம் உறைஞ்சி தான் போனாங்க. இதுலேயும் ஒருத்தர் தூண்டில் போட்டு மீன் பிடிக்க பார்க்குறாரு பாருங்க. இங்கே இந்த வீடியோவில் தரையில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஒரு நரியை தான் பார்க்குறோம். தரையோட கலரில் இருக்கிறதுனால அதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஆனால் அதை கூட கண்டுபிடிச்சி பக்கத்தில் நெருங்கி வந்திருக்கு ஒரு சீட்டா. இவ்வளோ பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமும் நரியால் கண்டுபிடிக்க முடியாததுனால அதுக்கிட்ட மாற்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல 2 சீட்டாக்கள் சந்திச்சு சண்டை போட்டுக்கிறத தான் பாக்குறோம். சீட்டா உலகத்துல ரொம்ப வேகமா ஓடக்கூடிய விலங்கு. கிட்டத்துல இதை அடிச்சுக்க முடியாது. அதனாலே சில இறைகள் இது கிட்ட வசமா மாட்டிக்கும். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, குளத்துல கொஞ்ச நேரம் குளிச்சு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு இந்த நீர் யானை உள்ள போனா இந்த ஆமைகள் பண்ற சேட்டையை பாருங்க. எல்லா ஆமைகளும் ஒட்டுமொத்தமா இந்த நீர் யானைக்கு முதுகு மேல ஏறி உட்கார்ந்துருக்கு.
அப்படியே வெயில் காயறதுக்காக இது முதுகில் ஏறி உட்காந்துருக்கும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது முதலைகளுக்கு எப்படியாவது சாப்பாடை ஊட்டலாமா அப்படின்னு பக்கத்தில் நெருங்கி வந்திருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம். முதலைகளோட உருவத்துக்கு முன்னாடி இவரே கொஞ்சம் சின்ன ஆளாக தான் தெரிகிறாரு. பயங்கரமான முதலைகள் தான். அதோட உடம்புலேயே பாசி படர்ந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் நடக்கிற ட்ரீட்டை தான் பார்க்குறோம். ட்ரீட்டு யாருக்குன்னா இந்த கழுத புலிக்கு தான். கழுத புலிகள் கூட்டமாகவே பின்னாடி நிற்கிது போல. கழுத புலி கொஞ்சம் தந்திரமான விலங்கு தான். ஆனால் அதை கூட நல்ல சாப்பாடு கொடுத்து எப்படி கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க பாருங்க. ராத்திரி நேரத்தில் நடந்த விருந்தில் இந்த கழுத புலியும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கு. இதோட சத்தமே சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கார் ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு கார் மேலே ஏறி உட்காந்து இந்த வைப்பரை பிடுங்கிறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு குரங்கை தான் பார்க்குறோம். குரங்கோட சேட்டையை பாருங்க. வைப்பரை ஓட விட்டாலும் அதை எப்படியாவது பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கு பாருங்களேன். கடைசியில் வைப்பரும் முறிஞ்சி குரங்கும் கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கார்ல போயிட்டு இருந்தவங்க ரோட்ல போயிட்டு இருக்கிற இந்த மாடை பார்த்ததும் பக்கத்துல கூப்பிட்டுருக்காங்க. இது குளிர் பிரதேசத்துல இருக்கிற மாடு, அதனால அதோட உடம்பு ரொம்ப அடர்த்தியான முடியோட தான் இருக்கும். பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் மிரண்டு போயிட்டாங்க பாருங்க. எதுவுமே தூரத்துல இருக்கும்போது பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கும். ஆனா பக்கத்துல நெருங்கி வரும்போது தான் அதோட பிரம்மாண்டம் தெரியும். கடைசியில் இதுக்கு ஊட்டி விடுறதுக்கு பார்த்து அதோட நாக்கை பார்த்து பயந்தது தான் மிச்சம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஆத்தங்கரை ஓரத்தில் மலைப்பாம்பு ஒன்று படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு. அது ஏதாவது மீன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அந்த நேரம் பார்த்து ஆற்றுல இருந்து ஒரு முதலை வந்திருக்கு. முதலையோட திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டதும் மலைப்பாம்பு ஒரு செகண்ட்ல பின்வாங்கி வந்திருக்கு பாருங்க. சரசரன் இடத்த காலி பண்ணி ஓடி போயிடுச்சு. அடுத்தது இங்கே பார்க்குற குளம் கொஞ்சம் கூட அலுங்காம குலுங்காம தண்ணி ரொம்ப தெளிவாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. இதை நம்பி தான் இந்த வைல்டு பீஸ்ட் தண்ணி குடிக்கிறதுக்காக பக்கத்தில் வந்தது. ஆனால் அதுக்குள்ள ஒரு ஆபத்தா ஒரு முதலையும் இருந்திருக்கு பாருங்க. முதலையோட ஸ்பெஷலே இதுதான். முதல்ல வரும்போது தண்ணியில எந்த அசைவையும் கண்டுபிடிக்கவே முடியாதான். 2 கண்ணு மட்டும் தான் மேல தெரியும். பார்த்தா பக்கத்துல வந்து நிற்கும். அடுத்தது இங்க இந்த வீடியோல ஆத்துக்குள்ள இறங்கி தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற ஒரு மானை தான் பாக்குறோம். இதை பார்த்த பக்கத்துல இருந்த இந்த பிளாக் பேந்தர் அதுவும் மெதுவா தண்ணிக்குள்ள இறங்கி போயிருக்கு பாருங்க. இது கரிஞ்சிருத்த பயங்கரமானது தான். எப்படியாவது இந்த மானை பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தது. ஆனா மான் உஷாராகி அங்கிருந்து தப்பி ஓடிடுச்சு. இந்த கரிஞ்சிருத்த கொஞ்சம் குட்டியா இருக்கிறதுனால மானை தண்ணியில வீழ்த்துறது கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது தூரத்துல இருக்கிற விலங்குகள் எல்லாம் பக்கத்துல பார்க்கும்போது சந்தோஷம் தாங்க முடியல. கூட்ட குரலுக்கு 2 நெருப்பு கோழியும் வரிக்குதிரையும் ஓடி வந்திருக்கு. வந்த வேகத்துல ஜன்னல் திறந்திருந்ததுனால உள்ள என்னென்ன சாப்பிடுறதுக்கு இருக்குன்னு தான் தேடி பாக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பட்டப்பகல் நேரத்துல நடு ரோட்ல வேகமா ஓடிட்டு இருக்கிற ஒரு யானையை தான் பாக்குறோம். ரோட்ல பஸ் ஆட்டோ பைக்குன்னு சகலமா போயிட்டு தான் இருக்கு. யானை எப்படி ஜம்முன்னு நடந்து போகுது பாருங்க. அது நடந்து வர தோரணையை பார்த்தா எல்லாரும் 10 அடி தள்ளி தான் ஓடணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஒரு பெண் சிங்கம். அதை எழுப்புறதுக்காக பக்கத்துல வந்திருக்கு பாருங்க. இந்த சிங்கம் தூக்கத்துல இருந்து எழுப்புனா காட்டு ராஜாவா இருந்தாலும் மரியாதை இல்லதான். அவ்வளவு கோபத்துல இந்த பெண் சிங்கம் வந்து மிரட்டிட்டு போயிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது 2 புலி தான். ஒரே இடத்துல 2 புலியை பார்க்குறதே அபூர்வம். ஆனால் இது ரெண்டுமே வேலிக்குள்ளே இருக்குது. ஜீப்ல இருந்து இதுக்கு தேவையான இறையை தூக்கி போடுறாங்க பாருங்க. இதை கேட்ச் பிடிக்கிறதுக்காக 2 புலிகள் வேகமாக வந்திருக்கு. புலி எவ்வளோ உயரமாக ஜம்ப் பண்ணுதுன்னு இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சிங்கம் பக்கத்தில் வந்ததுனால வேன் கதவை திறந்து ஜன்னல் வழியாக அதை வேடிக்கை பார்த்துருக்கிறாரு. இந்த கண்ணாடியெல்லாம் உடைக்கிறது சிங்கத்துக்கு ரொம்ப சாதாரண விஷயம். ஏத்தனமாக வம்பெழுத்தா அவ்வளவுதான்.